நடந்த ஒரு சம்பவம். சங் பரிவார கும்பல் இந்துக்களையும் இந்து மதத்தையும் நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம் என்று சொல்லி களமிறங்கி அப்பாவி இந்துக்களை எப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்து வழிகெடுத்து வருகின்றார்கள். தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்துக்களையும் அவர்கள் அழிக்க தயங்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த உக்கடை என்ற பகுதியில் RSS இந்து முன்னணி சேர்ந்து பயங்கர ஆயுதங்களோட ஆயுத பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்குகின்றார்கள் அந்த உக்கடை என்ற பகுதியில். அப்ப அந்த ஆயுத பயிற்சி வழங்குறத ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு ரகசியமா செஞ்சா அது அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ளது, அது வெளியே தெரியாம போயிடும். ஆனால் நிலைமை என்னன்னா, அப்படி ஆயுத பயிற்சி வழங்கும் பொழுது ஓம் காளி, ஜெய் காளி, மா காளி அப்படின்ற வாசகங்களோட ரொம்ப கடுமையான சவுண்டு, பாரத் மாதா கி ஜெய் என்ற பக்க வாத்தியங்களோட இவர்கள் அந்த ஆயுத பயிற்சியை வழங்குகின்றார்கள். இதை அக்கம் பக்கத்தில் உள்ள சுத்தி உள்ள இந்துக்களுக்கெல்லாம் இதை கேட்டு பீதி ஏற்படுகின்றது. ஏன்னா ஓம் காளி, ஜெய் காளி, மா காளின்றாங்க, நாளைக்கு இங்கே ஏதாவது குஜராத் மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணி விட்டாங்கன்னா என்ன செய்யறது என்று சொல்லி 2 இந்து சகோதரர்கள், ஸ்ரீதர், கமல் ஆகிய 2 இந்து சகோதரர்களும் அங்கே போய், ஏன்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாட்டில் எல்லாரும் நட்புறவோடு வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இப்படி செய்றீங்க, இந்துக்களுக்கே பயமா இருக்கின்றது, நீங்க உடனடியாக அதை நிறுத்தலைன்னா இது நமக்கு நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்லி அவர்களிடத்துல போய் பேசுறாங்க. பேசினா 2 நாட்கள் அந்த ஆயுத பயிற்சி நடைபெறவில்லை. சரி நிறுத்திட்டாங்க போல, நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க போல என்று இருக்கும் பொழுது 3ஆவது நாள் திரும்ப நடக்குது. இவங்க அப்பாவித்தனமா திரும்பவும் போய் அங்கே இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏற்கனவே நிப்பாட்டி வச்சிருந்தீங்களா இல்லையா என்று பேச போகின்றார்கள். அப்பதான் இவர்களுடைய இந்த சங் பரிவார கும்பலினுடைய உண்மை முகம் வெளிப்படுகின்றது. இவங்க போய் 2 பேரும் மறுபடியும் போய் கேட்க போறாங்க. கேட்க போனா 30 சங் பரிவார தீவிரவாதிகள் எல்லாம் பயங்கர ஆயுதங்களோட ஒளிஞ்சிருந்து, இவங்க 2 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுதான் தாமதம், கடுமையான கொலைவெறி தாக்குதலில் ஈடுபடுகின்றார்கள். ஈடுபட்டா அவங்க 2 பேருக்கும் பலத்த காயம் ஏற்படுகின்றது. பலத்த காயம் இவர்களுக்கு ஏற்படுது, இந்த கமல், ஸ்ரீதர் அப்படின்ற 2 பேருக்கும். அந்த 30 பேர்ல உள்ள 2 பேர் என்ன செய்யறான், அவன் அதுக்கு முன்னாடியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான். அடி வாங்கின இந்த 2 பேரையும் தூக்கி போலீஸ் உள்ள வைக்குது. எப்படின்னு பாருங்க நிலைமை. அதோட இவங்க 2 பேரும் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் கொஞ்சம் அவங்களால இயன்ற அளவு அடிச்சிருக்கிறாங்க. அந்த 30 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க 2 பேரை. எந்த அளவுக்கு பேடித்தனமா இருக்கின்றாருன்னு பாத்துக்கிறீங்க. இந்துக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துறத பார்த்திருக்கோமா? இதுதான் இவர்களுடைய நிலைமை. இவங்க முஸ்லிம்களை கருவறுக்கணும், இது போன்ற சிறுபான்மையினரை கருவறுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை யாராவது எதிர்க்க வந்தால் அந்த இந்துக்களையும் இவர்கள் கருவறுக்க தயங்க மாட்டார்கள் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த சம்பவம் இருக்கு. போலீசார் என்ன பண்றாங்க, இங்கிட்டு 4 பேர் மேல கேஸ், அங்கிட்டு 4 பேர் மேல கேஸ், 8 பேர் மேல வழக்கு பதிவு. அதாவது அடி வாங்கினவனுக்கும் கேஸ், கடைசியில் கைது செய்து உள்ள வைக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம ஊர் பத்திரிகைகள் எந்த மாதிரி எழுதுறாங்க அதை பார்க்கணுமா இல்லையா? எந்த அளவுக்கு காவி வரி ஊறி போயிருக்கு அப்படின்றத பத்திரிகைகளில் செய்தியை படித்து பார்க்கிறோம். இந்த அளவிற்கா கேடு கட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த காவி வரி எந்த அளவிற்கு ஊறி திளைத்து இருக்கின்றது, ஊறி போயிருக்கின்றது என்பதற்கு அடுத்த ஆதாரத்தை பார்க்கிறோம். தினமலர் செய்தி தலைப்பு பார்த்தீங்கன்னா, அரியமங்கலத்தில் தகராறு, ஆஸ்பத்திரியில் அனுமதி, இதுதான் தலைப்பு போட்டு, இந்த சிவராஜ் என்ற ஆள் தான் RSS மண்டல செயலாளராக இருக்கிறார். அவருடைய தலைமையில தான் இந்த திட்டம் தீட்டி இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கிறாங்க, எழுதுறாங்க. ஒரு அமைப்பின் மண்டல செயலாளர் ஒருவரும் போடுறாங்க. ஏன்னா இது RSS பயங்கரவாத தீவிரவாத இயக்கம்னு உனக்கு தெரியாதா?
இவன் வந்து மண்டல செயலாளரா ஒருத்தன் இருக்கிறான்னா அந்த மண்டல செயலாளரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய ஒரு நிர்வாகி வந்து எந்த அமைப்புன்னு உனக்கு தெரியாது, ஒரு அமைப்பினுடைய ஒரு செயலாளர் ஒரு மண்டல செயலாளர்னு எழுதுறான்னா இப்ப இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். அப்படி எழுதி அந்த பேரே போடல, கடைசி வரைக்கும் அந்த இந்து முன்னணின்ற பேரே வரல. இந்த மாதிரி வந்து அவங்க சில யோகா பயிற்சி நடத்தி இருந்தாங்க. யோகா பயிற்சினாலே சத்தம் இல்லாம வர்றது நடத்துறது. யோகா பயிற்சி வந்து தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கலையா? யோகா பயிற்சிக்கு எந்த கிறுக்கனாவது போய் யோகா பயிற்சி நடத்தாதீங்கன்னு சொல்லுவானா? இவங்க வந்து பயங்கர ஆயுதங்களோட வச்சு ஆயுத பயிற்சி வழங்கினதுதான் பிரச்சனையே. இந்துக்கள் போய் எந்த யோகாவை எந்த இந்துக்கள் எதிர்த்தான் இவன் விளக்கம் சொல்ல முடியுமா? எழுதுறாங்க. யோகா பயிற்சி நடத்தி கொண்டிருந்தார்கள், உடற்பயிற்சி கூட நடத்தினார்கள். இங்க நம்மால் வந்து ஒரு சின்ன பிளேடுக்கு கொண்டு போனான்னு வைங்க, பென்சில் சீவுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழந்தை ஒரு பிளேடு கையில வச்சிருந்தா கூட அதை எப்படி நீ பூதாகரப்படுத்துற? இந்த குழந்தையினுடைய கையில இவ்வளவு பயங்கர ஆயுதங்களா? இவங்க வந்து அல் கொய்தாவினுடைய பெண் தீவிரவாத படையா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு உன்னால எழுத தெரியுதுலடா. அப்படி இருக்கும் பொழுது இவன் வந்து ஆயுத பயிற்சியை நடத்தி இருக்கிறான். அது யோகா கிளாஸ் இவனுடைய பார்வையில், அது உடற்பயிற்சி கூடம் அப்படின்னு எழுதி உடற்பயிற்சி கூடம் நடத்துவதற்கு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 2 பேருக்கு மத்தியில கைகலப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு எழுதுறாங்க. போலீசார் 2 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள 2 பேர் ரொம்ப முடியாம போயிட்டாங்களாம். அந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள், அந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களை தாக்கியவர்களை கண்டித்து பாஜகவினரோட வந்து சாலை மறியல் செய்தார்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை போட்டு வச்சிருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். இது தினமலர். அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே சின்ன கீழே குறிப்பு, சாலை மறியல் நடத்திய அந்த பாஜக நிர்வாகிகளை நிருபர் என்ற பேர்ல ஒருத்தவர் வந்து ஒரு செல்போன்ல போட்டோ எடுத்தாராம். அவரை போலீஸ் பிடிச்சு ஏன் போட்டோ எடுத்து என்று விசாரணை நடத்தி வருகின்றார்கள் போடுறான். எப்படின்னு பாருங்க. அங்கிட்டு போற எவனுமே போட்டோ எடுக்க கூடாது. அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? கொலவெறி தாக்குதல் நடத்தினவனை தூக்கி உள்ள வைக்க திராணி கிடையாது. காவல்துறையும் கேட்கிறோம். எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்தான்னா போட்டோ 1000 பேர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னும் பொழுது அவனை பிடிச்சி விசாரணை பாக்குறோம். அடுத்து என்னன்னா தினத்தந்தி அயோக்கியம் அவன் எழுதுறான், அரியமங்கலத்தில் கோஷ்டி மோதலில் ஈடுபட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு. அவ்வளவுதான், கோஷ்டி மோதலாம் என்னவா? இப்படி வந்து 2 பேரை கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கோஷ்டி மோதல்ல வந்து 2 பேர் 4 பேர் 8 பேர் மேல கைது அப்படின்னு சொல்லி எழுதுறத பாக்குறோம். விவரம் தெரியாம இந்த செய்தியை படிச்சோன்னு வைங்க, என்ன தெரியும், ஏதோ வாய்த்தகராறு சண்டை போட்டுருப்பாங்க போல அப்படின்னு தான் நம்ம படிப்போம். அதுல வந்து 4 பேர் மேல வழக்கு பதிவு போட்டாங்கன்னு போட்டான். தினகரன் அவங்க இன்னும் ரொம்ப உச்சகட்டத்தில் போய் திருச்சியில் பரபரப்பு, இந்து முன்னணியினர் 2 பேரை கொல்ல முயற்சி. பாரு ஏன்னா முஸ்லீம்களை கொள்ற கருவு இருக்கிறதுக்கு ஆயுத பயிற்சி நடத்திட்டு இருக்கிறான். அதை போய் நடுநிலையான இந்துக்கள் 2 பேர் போய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு கேட்டா இவங்க 2 பேரை வந்து அந்த இந்து முன்னணி 2 பேரை இந்த கமலும் ஸ்ரீதரும் போய் அருவாளால வெட்டாங்களாம் எழுதுறாங்க. அருவாளால வெட்டி பலத்த காயம் ஏற்பட்டுச்சு அந்த இந்து முன்னணியினருக்கு. ஏண்டா அப்ப இந்து முன்னணி 2 பேர் வெட்டப்பட்டான்லடா, அவன் மேல ஏண்டா வழக்கு போட்ட? வெட்டு வாங்கினவன தூக்கி எவனா உள்ள வைப்பானா? அப்ப அதையும் எழுதுறாங்க, வெட்டு வாங்கினவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி 2 பேரை கைது செய்தார்கள். அப்படின்னா வந்து கேட்கிறவன் கேனையனா இருந்தான்னா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி பத்திரிக்கை படிக்கக்கூடியவங்களை எல்லாம் கேனையன்கள் ஆக்குறாங்களா இல்லையா? அப்ப படிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியாம அதை படிச்சு பார்த்தேன்னு வைங்க, 2 பேரை வெட்டி இருக்கிறாங்க. வெட்டுன 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சான் அப்படின்னு சாதாரண சென்ஸ் உள்ள ஆளுகளுக்கு விளங்கும். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கிறவங்கள கூமுட்டைகள், நம்ம மட்டும்தான் விவரம் என்ற அடிப்படையில இவர்கள் வந்து காய்களை நகர்த்தி மக்களை வந்து மடையர்களாக ஆக்கி தீவிரவாதிகளை வந்து அப்பாவிகள் போலவும் அவங்க வெட்டு வாங்கினவங்க மாதிரி எழுதுகின்றார்கள். மாலை மலர் இதே மாதிரிதான், இதுதான் நிலைமை. அப்படின்னா இவர்கள் இந்துக்களை பாதுகாக்கிறதா சொல்றது பொய். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்துக்களையும் திட்டம் தீட்டி கருவறுப்பார்கள். இவ்வளவு பயங்கரமான ஆயுதங்களோட ஆயுத பயிற்சி நடத்துறவன தட்டி கேட்க நாதி இல்ல. பெண்களுக்கு வந்து
துப்பாக்கிகளை கொடுத்து பயிற்சியில ஈடுபட வைக்கிறானா இல்லையா? பெண்களுக்கு வீரவாள் கொடுத்து பொம்பளைங்களை இந்த மாதிரி வெறியேத்தி ரெடி பண்றாங்களா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? எத்தனை போட்டோக்கள் எத்தனை எல்லாம் ஆதாரபூர்வமா வெளியிட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு அலையக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவர்களை என்னமோ அஹிம்சாவாதிகள் மாதிரியும் அப்பாவிகள் மாதிரியும் காட்டுறாங்க. आधुनिक मराठी विश्व हिंदू परिषद द्वारा एक खास प्रशिक्षण सुरेन्द्रनगरना पाटणी खाते योजाયેલા दुर्गा वाहिनी राजकोट भावनगर तथा कच्छ जिल्लाના આશરે 120 જેટલી બહેનોએ ભાગ લીધો। આ કાર્યક્રમમાં બહેનોને રાઇફલ શૂટિંગ, દંડ, અવરોધ ક્ષમતા, તીરંદાજી, યોગાસન, કરાટે, જુડો, ધ્યાન, પ્રાણાયામ આજના સમયમાં એકલવાયુ જીવનકાળથી મહિલાઓએ પોતાની સુરક્ષા માટે વિશેષ પગલાં અને સાવચેતી રાખવાની જરૂર છે। ત્યારે મહિલાઓ શસ્ત્ર સજ્જ બની પોતાની રક્ષા માટે સક્ષમ બને પોતાને કતલખાને જતી અટકાવવાનો હતો। મહિલાઓ અને ગૌમાતાના રક્ષણ જેવા ઉમદા ઉદ્દેશ સાથે યોજાયેલી આ શિબિરની સફળતા મહિલાઓમાં જોવા મળતા ઉત્સાહ પરથી માપી શકાય છે। રણજીત જાદવ இந்துக்கள் மேல இவர்களுக்கு பற்று கிடையாது, இந்து மதத்தின் மேல இவர்களுக்கு பற்று கிடையாது. இதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பாவி இந்து சகோதரர்கள் இவர்களை நம்பிக்கிட்டு இவன் தலைமையில ஆட்சி அமைக்கணும், இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ அந்த அப்பாவி இந்து சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொல்றோம். நாளைக்கு நீங்க ஒரு நியாயத்தை பேசினீர்களே ஆனால் உங்களையும் வெட்டுவார்கள். சொன்னானா இல்லையா? திரிசூலத்தை கொடுத்து ஒரு முனை முஸ்லிம்களுக்கு, இன்னொரு முனை கிறிஸ்தவர்களுக்கு, இன்னொரு முனை யாருக்கு? நடுநிலையான இந்துக்களை கொள்வதற்குன்னு சொன்னானா இல்லையா? அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையிலே இந்த சங்பரிவார கும்பலுக்கு இந்துக்கள் மேல ரொம்ப பற்றும் பாசமும் இருக்குன்னா அவர்களுக்கு ஒரு பகிரங்க அறைகூவலை விடுக்கின்றோம். இந்த ராமகோபாலன் வகைராக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் உண்மையிலேயே இந்துக்கள் மேல நீங்க ரொம்ப பற்று காதல் கொண்டு இருக்கின்றீர்கள்னா தாழ்த்தப்பட்ட சகோதரன் இருக்கின்றானே, நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்றீங்களா? அவன் ஒரு இந்து தானே, அவனுடைய வீட்டுல போய் ஒன்னா ஒரு தட்டுல சோறு தின்ன உனக்கு தனி திராணி இருக்கின்றதா? ஒரு தட்டுல சோறு சாப்பிடுவியா? உள்ளே நுழைய மாட்டாங்க, எல்லாம் தீட்டுப்பட்டுரும். உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா உன்னுடைய வீட்டுல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணிய மருமகளா எடுக்க நீ தயாரா? கிடையாது. அவ உன்னுடைய கோவில்ல கருவறைக்குள்ள தாழ்த்தப்பட்டவரை நீயே உன் தலைமையில அனுமதிப்பியா? முடியாது. அப்படின்னா அப்ப என்ன நீ இந்துக்கள் மேல பாசம் வைக்கிற? இந்துக்கள் மேல உனக்கு என்ன பற்று இருக்கின்றது? அப்போ இது இந்து பற்றுலாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஜாதி வச்சிருக்கிறாங்க. அவர்களை தவிர வேற யாரையும் அவன் சீண்ட மாட்டான். மற்ற ஆளுகள்லாம் அடிச்சு கொலை பண்றதுதான் இவனுடைய நோக்கம். இந்துக்களையும் கொண்டு ரத்த ஆறை ஓட்டுவதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்ப இந்துக்களை நேசிக்கிறோம், இந்து ராஜ்யம் உருவாக்கணும் என்று இவர்கள் சொல்வது எல்லாம் சுத்த வடிகட்டிய பொய் என்பதை அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.